உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் மாவடி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாவடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராதவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் ராமதாஸ் மற்றும் பூபாலன், ராபர்ட் ராஜா, தியாகராஜன், ராஜி, இளம் பருதி, பாபு, பாண்டியன், ரமேஷ், அசோக், ராஜேந்திரன், காத்தவராயன், செல்வா, கார்த்திக், கதிர்நிலவன், திராவிடமணி, ஷாஜி, தானியல், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு 9வது வார்டு தட்டான்மலை பகுதியில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் செங்கல்பட்டு நகராட்சி 9வது வார்டு கவுன்சிலரான செங்கை தமிழரசன் நகர்மன்ற அலுவலக கூட்டத்தில் கண்களை கட்டிக்கொண்டு நூதன முறையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். நான் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், செங்கல்பட்டு நகராட்சியின் 9வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அமுல்ராஜ். 1996ஆம் ஆண்டு முதல் 2026 முதல் 3 ஆண்டுகாலம் 5 ஆண்டுகாலம் நகரமன்ற உறுப்பினராக மக்கள் பணி செய்து வருகிறேன். எங்கள் வார்டில் 9வது வார்டில் வசித்து வரும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 130 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். ஆனால் இதுநாள் வரை எங்களுடைய வாழ்வாதார நலன் கருதி வீட்டுமனை பட்டா வழங்காமல் இதுவரையிலும் வந்த அரசாங்கங்கள் எங்கள் மக்களை புறக்கணித்து வருகிறது. தொடர்ந்து நான் முதல்வரிடம், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், மாவட்ட அமைச்சரிடம், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என அனைவரிடம் மனு அளித்தும் மக்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தியும் எங்கள் மக்களின் வாழ்வாதார நலன் கருதி எந்த மக்கள் பிரதிநிதியும் அரசும் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது செங்கல்பட்டு நகரம் முழுவதும் மலை பூங்காவிற்கும் ஏரி பகுதிகளுக்கும் பட்டா வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பட்டா வழங்காமல் 9வது வார்டு மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். அதனால் இன்று நடைபெற்ற நகரமன்ற அவசர கூட்டத்தில் கவன ஈர்ப்புக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும், வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வாக்குரிமை உள்ள எங்களுக்கு எங்கள் வாழ்வுரிமையை பறிக்காதே வீட்டுமனை பட்டா வழங்கு, 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் தட்டான்மலை பகுதிகளுக்கு தமிழ்நாடு அரசு வீட்டுமனை பட்டா வழங்கிட உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து அரசு மௌனம் சாதித்தால் மக்களை ஒருங்கிணைத்து அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தையும் நகராட்சி அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்றும், அதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 9வது வார்டு பொதுமக்கள் வாக்களிக்காமல் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதென நாங்கள் தீர்மானிக்க இருக்கிறோம். நகரமன்ற தீர்மானத்தை மக்கள் பிரதிநிதியா 9வது வார்டு நகரமன்ற உறுப்பினராக தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுவரை இப்ப நான் கூட்டம் முடிச்சு 2 மணி நேரம் ஆக போது அந்த தீர்மானத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கேன். இன்னும் அதுக்கான பதில சொல்லல. அதனால என்ன பண்ணீங்க? நான் நகரமன்ற உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே